ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ஓரம் கட்டிட்டார், ஓரமாக கரைச்சிட்டார். ஆமாம், அவங்க தான் போய் சாப்பிடுனாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. பரோட்டா எனக்கு மட்டும்தாங்க. அப்படி நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு ஓகே. இன்னைக்கு வீடியோக்கு என்னது? இன்னைக்கு வீடியோக்கு வெஜ் குருமா இருக்குது, குடல் ஃப்ரை இருக்குது, தென் ஆஃப் பாயில் 2 இருக்குது. அது நான்வெஜ் குருமா. சூப்பராக பேசுகிறேன் நீ. ஏய் தேங்க்யூ மேம். வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா. குடல் பரோட்டா எத்தனை சாப்பிட்றீங்க? நல்லா கொழுப்பில் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. நல்லா அருமையாக சமைப்பாங்க. அது வீடியோ வரும், பார்த்துட்டு வாங்க. எப்படி சமைக்க ஈஸியாக சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. போட்டு பானையில் செய்கிறது அது நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருந்துச்சு. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வெறும் மசாலா சோம்பு மட்டும் தான் போடுறதா? சிம்பிளாக முடிஞ்சிடும் போல. சிம்பிள் தான், ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. குடலுக்கு வறுவல் தானே, சின்ன எல்லாமே போடுறதா? இல்லை பச்சை பச்சைன்ற ரோப்பு இஞ்சி பூண்டா கல்லுப்பா தக்காளி நல்லா கடையும் குடல் நறுக்கிடுறீங்க. குடல் குழம்பு வைக்கிறாங்க, அதில் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றலையா? இல்லை, ரொம்ப வேண்டாம், ஃப்ரை தானே. தொளிச்சு மட்டும் ஊற்றாங்க. அந்த அடியில் உட்கார மசாலாலாம் ஒன்றாவே. மிளகாய் தூள் காரம் பார்த்துக்கோ. நான் இதுக்கு வந்து ஜாஸ்தி சேர்க்க முடியாது. ஏன்? ஏன்னா எவ்வளோ காரம் போடுமோ அதை அப்படியே ரிப்ளிகா போடும். மற்றதுனா வந்து காரம் கம்மியாகவும் கூடவும் காட்டும். என்ன போடுறப்போ காரம் போடுறோமோ அதை அப்படியே காட்டும். சீரக மிளகா, ஓ பெப்பருக்கா? இது போட்டி போட்டு இன்னும் போட பார்த்தா ஓகே. பாஸ்தா மாதிரி இருக்கு. தனக்கிட்ட பாஸ்தான்னு சொல்லி ஊட்டி விட்டுலாமா? வரட்டும், வச்சு அமைக்கிறேன். அவ்வளோதான், குடல் வறுவல் முடிந்தது. குடல் வறுவல் முடிந்தது. பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க, குடல் மாதிரியே நிற்கிறாங்க. போட்டு தெளிவுமா அது பார்க்க நம்மளை. ஒன்று 2 3 4 5 6 இடங்க. சரி, இப்படி சாப்பிட்டு எடுத்துக்குவோம். 6 பரோட்டா இருக்குப்பா. சாப்பிடுவோமா? ஓகே, சாப்பிட வந்துடுமா? பிச்சு போடுங்கள். நீயே பிச்சு போட்டுரு. நானே பிச்சு போடுறேன். போட்டு ஓகே. நல்லா இருக்கு. இன்னும் சின்ன பிடிக்கணும். வெரி வெரி கிளி பர்ஃபார்மன்ஸ். கிளி பர்ஃபார்மன்ஸ் கிளிக்கிறீங்க. ஓ, இது பேர் கிளிக்கிறதா? என்னத்தை கிழிச்சுன்னு கேட்டா நான் பரோட்டா வச்சு இந்த மணி என்னை விட்டோமா வந்து மடியில் கொடுத்துரும். போ, அவ்வளோதான். வலிக்கிட்டு போகுது. ஆனால் சாப்பிட்டா இருக்கு, செம்ம சாப்பிட்டா இருக்கு. சொல்லமா? வெறும் போட்டாது. அப்புறம் வேண்டாம்ண்ணே. ஃபர்ஸ்ட் ஒன்று வெஜ்ஜு குருமாவா? என்ன பிடிச்சி நான் கொஞ்சம் அடுத்த சாப்பிட்டு நான்வெஜ் குருமா ஊற்றுங்க. இருத்தா சாப்பிடலன்ட்டு அதோட நமக்கு சிக்கன் குருமா.
ஆனால் டேஸ்ட்டு வச்சுக்க முடியாது, நல்லாயிருக்கும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நல்லா சாப்பிட்டு நான் நல்லா இருக்கும். தலைமுறை கூட்டல் வருவார் சாப்பிடு. தரமாக இருக்கு. ஓ, கேட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னும் முழுங்கவே இல்லையா? வெஜ் குருமா வச்சு ஆளே இல்லை. அப்பா சாப்பிட்டுயா? வீடியோ உங்களுக்கு தானே இன்னைக்கு. முடிஞ்சா சாப்பிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. இது கூட அவ்வளோ கஷ்டம். என்னாச்சு? கம்பெனி தானே கொடுக்க வந்தேன். அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்காக இங்கே புளிக்குழம்பு வீட்டுக்கு. அப்போ எது சாப்பிட்டது? நான் டேஸ்ட் பண்ணேன். இதை டேஸ்ட் பண்ணுற லட்சணம் ஏன் தப்பு இது போட்டா? மீன் மக்கள்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காதுப்பா? பிடிக்கும். பிடிக்குமா? பிரியாணியில் போடுறது, குருமாவில் போடுறதுலாம் பிடிக்கும். அப்புறம் எது பிடிக்காது? இந்த மசாலா போடுறதுன்னு சொல்லி ஒன்று கொள்ளுவாங்க, என்ன அது பிடிக்காது. மீன் மக்கள் நம்ம எதுவும் சமைச்சது இல்லை. அது தவிர சமைக்கிறோம். அப்போ தினம் நான் லிஸ்ட்லேயே இல்லை மக்களே. நான் கம்பெனி கொடுக்க வந்தேன், வீட்டுக்காரர் தனியாக சாப்பிட்றாரு. கம்பெனி கொடுக்குறா? அதில் எனக்கு வெஜ் குருமா பிடிக்கும். சும்மா இதுவே வயிறு ஃபுல்லான மாதிரி. நீ எங்கிட்ட புளிக்குழம்பு, எனக்கு பிடிச்சது புளிக்குழம்பு. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது? எனக்கு பிடிக்காத புளிக்குழம்பு தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு காலத்தில் புளிக்குழம்பு சாப்பிட்டேன். எப்போ? அது ஒரு காலம். அது ஏதோ பாட்டு வருங்க, அது ஒரு பொற்காலமா? புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், எனக்கு மீல் மிக். மொத்தம் நான் தான் சாப்பிடுவேன். பனி ஓவர் ஊற்று நல்லா தருவம் முடிச்சு வச்சலாம். உங்களுக்கு நான் மனுஷன், ஆனால் அது ரோபோட்டா என்ன? இப்போ கவச கொண்டுலங்க அவனுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குண்ணா. மாட்டிக்கிது. அது பேர் என்ன? எது காதல் மாட்டிருக்கீங்க? பேரா தெரியாது. பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. இது என்னோட கவச குண்டலம். நான் புளிக்குழம்பு சாப்பிடணும் கொஞ்சமாக டேஸ்ட். அது மட்டும். எங்கப்பா அவன் கொடுக்க மாட்டாங்களா? இது உனக்கு விருந்தே வரும்.
பரோட்டா போவோம். கலைக்கொத்து பரோட்டா பேலன்ஸ் இருக்கு பரோட்டா. மீன் மேய்க்கிறா ரைட்டு. இந்தா ஏமாத்தி நீங்கள் வச்சுருப்பேன். கை காயுது. கை காயுது. காய விட்றா சாப்பிடு. போதும். வலிக்கிட்டு ஒன்று கால்கடியில். ரொம்ப நாள் ஆச்சு நைட்டு பரோட்டா சாப்பிட்டு. எத்தனை நாள் ஆச்சு? தெரியல, ஞாபகம் இல்லை. 4 மாதம் ஆச்சு. நான் என் வீட்டுக்கார ஹெல்த்தியாக வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. கடை சாப்பாடே கிடையாது. அது இது மாதிரி தான் கடை சாப்பாடு. பரோட்டா மட்டும்தான். பரோட்டாவும் செஞ்சு கொடுப்பேன், டைம் இல்லை. No. ஒரு பரோட்டா போதும்பா. நைட்டு மதியமாக சாப்பிட்டு யார் வயிறு இல்லை இது. ஓகே. சிக்கன் ஒரு மாதமாக பேருக்குதேன். அதை ஒரு டேஸ்ட் இதே நல்லா இருந்துச்சு. வெஜ் குருமா அடிச்சுக்க முடியாது. வெஜ் குருமா பரோட்டாக்கு அதுதான் நல்லாயிருக்கும். இட்லிக்கு நான்வெஜ் குருமா நல்லாயிருக்கும். இட்லி தோசை இருக்குது. பச்சை குருமா அல்டிமேட் கம்போ இருக்கும். நோ ஃபுல் இன்னொன்று பரோட்டா கிடையாது. போதுதா இருக்கணும் முடியாது. இதுக்கு மேலே சாப்பிட்டோன்னா நைட்டு தூங்கும்போது ஒரே ஒரு தூங்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. நல்லா அருமையாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக சார் நைட்டு போட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு. அது இன்றைக்கி தான் முடிஞ்சிச்சு. மூஞ்சி பண்ண தூங்கிடுச்சு. நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லு. அருமையாக இருந்துச்சு. ஓகே, அடுத்த வீட்டில் பார்ப்போம். பாய் சொல்லிடு. பாய்.